மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் வாழ்க்கை வசதிகள் பெருகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடி முடியும், எதிலும் வெற்றி ஏற்படும், எதிரிகள் பணிந்து செல்வார்கள், அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும், எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு, சகோதரர்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும், புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும், கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை, உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும், அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும், வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களில் தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும், பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும், தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும், வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லவும், உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும், ஆனாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவியாக இருப்பர், அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள், எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்கவும், பெரிய அளவில் கடன் தர வேண்டாம், பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டும், குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும், புகுந்த வீட்டு உறவினர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும், அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் 1, 3, 6, 9, 13, சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் மாதம் 22, 23 இரவு வரை. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு முல்ல மலர்களால் அர்ச்சனை செய்வதும், ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரரை வழிபடுவதும் நன்மை தரும்.